உங்க எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம திருமதி செல்வம் சீரியல் மறுபடியும் மார்ச் 29ஆம் தேதி முதல் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை இரவு 9 மணிக்கு கலைஞர் டிவியில் காண தவறாதீர்கள். கீழே உருண்டாடா. நீ இவ்வளவு நேரம் கேட்டதுக்கெல்லாம் பதில் ஒழுங்கா சொன்னியா? இப்ப அவன்கிட்ட கேட்கற மாதிரி டான் டான் சொல்லுவான் பாரு. தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி போட்டா பாரு. கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க தட்டுங்க. தம்பி உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் என்ன? யாரு? இர்த்திக் விசாகனா. நான் உன்னை எப்படி கூப்பிடணும்? இர்த்திக்னு கூப்பிடுறவா? சரி, உன் கூட யாரெல்லாம் வந்திருக்கா? இர்த்திக்கு நீ மட்டும்தான் வந்திருக்கியா? செல்ல குடிச்சிட்டு கலைஞர்ல ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னு சொன்னாங்கய்யா. அப்படியே போற போக்கில் ஒரு ரூபாய் கடலை வாங்கிட்டு அப்படியே வந்தேன். இங்க எல்லாரும் ஷூட்டிங் எடுக்கான்னு சொன்னா உள்ள வந்து தூக்கி முக்கார வச்சு நம்ம பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா ஷோவை நடத்துங்கப்பா. இப்ப நாங்க என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம்பா? ஷோ இல்ல, கதை நடத்துங்க. பேசுங்க. கதை நடத்திக்கிட்டு இருக்கலாம். தம்பி நீங்க தனியா தானே வந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? ஸ்ரீரங்கத்துல இருந்து. எது மேல வந்தீங்க? பஸ்ல வந்தீங்களா யானையில வந்தீங்களா? கார்ல வந்து. நீயே கார் ஓட்டிட்டு வந்தியா? குண்டு மாமாவா? யாருங்க உங்க குண்டு மாமா? ஏய் அப்ப இவரை குண்டு மாமானா என்னடா சொல்லுவ நீ? அணுகுண்டு மாமான்னு சொல்லுவியா நீ? இந்த எனக்கு ஒரு அழகான ஒரு பேர் வச்சிருக்காப்ல. என்னன்னு கேப்பமா? சொல்லுமா. அழகான பேர்ல இல்ல, கேவலமா இருக்குமோ? நீ சொல்லு. அழகா பூசணிக்காவா? கை தட்டுங்க கை தட்டுங்க. சிறப்பு. தம்பி நீங்க சொல்லுங்க. இது யாரு? உங்க மாமாவா? எங்க மாமா குண்டு மாமா. சரி விடுறா, குண்டு மாமானே வச்சுக்கிட்டோம்டா. வேற யாரெல்லாம் வந்திருக்கா? வேற யாரெல்லாம் வந்திருக்கா? குண்டு மாமா. அது யாரு? குண்டு பாட்டியா? ரொம்ப நல்ல பாட்டியா? அது என்ன உங்க மேல மட்டும் ஒரு காண்ட்ல இருக்கான்? அவர் பேர் என்னம்மா? உங்க குண்டு மாமா பேர் என்ன? சாமியா? வெறும் சாமியா ஆசாமியா? ஆசாமியா? பல்ல ஆசாமியா இருப்பார் போல. உங்க பேர் என்ன பாப்பா? ஜாய்சி. யாருமா? ஜாய்சி. ஜாய்சி. ஈ காட்டுமா? பாப்பாவும் கத்திரிக்கை லேசா டச் பண்ணிருப்பா போல் இருக்க. சரி, உங்க அப்பா பேர் என்னம்மா? அருண். அருண் வந்திருக்காங்களா? ஓ இவர்தான் உங்க அப்பாவா? என்னம்மா முட்டை கிட்ட போட்டாங்களா இடையில? கோணாமத்துல மொட்டை அடிச்சிட்டாரு. எதுலம்மா? கோணாமத்துல மொட்டை அடிச்சிட்டாரு. சரியா புரியல. என்ன சொன்ன? கொரோனா வரும்போதா? கோணாம்பத்துல மொட்டை அடிச்சிட்டாரு. கோணாம் எதுல? கோணாம்பேட்லையா? ஏன் பாப்பா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குமா? இப்போ நம்ம நைட்டு இப்போ ஒரு 6:30 மணி 7 மணி அப்படி எல்லாருமே சாஞ்சிடுறோம். இருட்டின உடனே அப்படி தூங்கிடுறோம்ல. ஏன் பகல்ல தூங்க மாட்டேங்க பாப்பா? நம்மளுக்கு கொட்டாய் வரல, அதனால கொட்டாய் விட்டு சீக்கிரமா தூங்கணும். குடும்பமே டார்க்கா கண்டா நாங்க தூங்கிடுவோம்யா. அப்படி ஒரு குடும்பம். அப்படிதானமா? சிறப்புமா. நன்றி. கை தட்டிருக்க ஒரு வாட்டி. அருமையா. ஜாய்சி வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா? எல்லாரும் மாட்டி விடுற வேலை. இந்த மாட்டி விடுற வேலை கிட்ட வேண்டாங்க. என்னங்க கம்ப்ளைண்ட்? பெரிய கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. உடலங்க கம்ப்ளைண்ட். இவ ஒரு அடி அடிச்சா ஒரு அடி திருப்பி அடிக்காம விட மாட்டான். ஓடி போயாவது அடிச்சிருவா, எப்படியாவது அடிச்சிருவா. இது தவறான முன்னுதாரணமா இருக்கு. என்ன இப்ப உங்க அம்மா சொல்றத பாக்கும்போது உங்க தங்கச்சி தான் ரொம்ப குட்கலா இருப்பா போல் இருக்க. அது குட்கலா இருக்கும். அப்போ அத பார்த்து நான் குட்கல் ஆயிட்டேன். இது என்ன பார்த்து பேக்கல் ஆயிடுச்சு. இந்த பதில நான் எதிர்பார்க்கிறேன். சரியா? நன்றிமா. வணக்கம். வணக்கம். சிரிப்பா பாருங்கய்யா. புன்னகை அரசி சினேகா மாதிரி சிரிக்கிறாப்ல. உங்க பேர் என்ன சொன்னீங்க? நிலா. நிலா. என் பேர் சூரியன். உங்க பேர் எனக்கு தெரியும். என் பேர் உனக்கு தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? அண்ணாச்சி.
அண்ணாச்சியா? காயத்தை எடுங்கய்யா, கையத்தை எடுங்கய்யா. ரைட், ஓகே. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சென்னை. அப்பா சென்னையில இருந்தா வந்திருக்கீங்க? ரொம்ப தூரமாச்சம்மா அது. எப்ப எதுல வந்தீங்க? எதுல வந்தீங்க? ஆட்டோ. சென்னையில இருந்து ஆட்டோல வந்தீங்களா? ரைட். உங்க அப்பா பேர் என்னம்மா? வினோத். வினோத். வினோத் எங்க இருக்காங்க? நீங்க தான் வினோத்தா? வினோத் நெஞ்சிலே ஏதோ ஒரு பச்சை கலர்ல தெரியுது. என் கண்ணு வரை சரியா தெரிய மாட்டேங்க. என் பொண்ணு பேர். ஓம் பேரையா? அப்படியா வினோத்தண்ணே? ஆமா அண்ணாச்சி. நீங்க சொல்லுங்க, நிலாவை தொட்டது யாரு? அண்ணாச்சி. அப்படி கேட்டா வச்ச. என்னம்மா இது? ஒரு தாயத்து இடையில கிடக்கு, வளையலுக்கு நடுவுல காப்பு. காப்பா? இது எதுக்காக போட்டிருக்கீங்கம்மா காப்பு? ஒண்ணு உடக்கு போட்டு. எங்க அப்பத்தால திருஷ்டி போட கூடாதுல்ல, ஆஸ்பத்திரி இது போட்டு விட்டாங்க. சரி, உங்க அம்மா பேர் என்ன? வினோதினி. ஓ, எப்படி பேர் அமைஞ்சிருக்கு பாரியா. அப்பா பேரு வினோத், அம்மா பேரு வினோதினி, என் பேரு நிலா, உன் தம்பி பேரு தஷ்வன். அது மட்டும் வாக்கல வர மாட்டேங்குமா? மத்த எல்லாரும் பேரும் ஈஸியா வந்து. தஷ்வன். யஷ்வந்தா? சரிம்மா, உங்க அப்பா என்ன வேலை பார்க்காங்க? அப்பால எல்லாத்தையும் இத்தன் போயில பத்திரமா இத்தன்னு இருக்காரு. பத்திரமா இட்டுன்னு போய் எங்கேயோ இறக்கி விட்டு வந்துடுறாரா? எங்கன்னு தெரியலையே. எங்க? அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுல கொண்டு விட்டு வந்துடுறாரா? நிஜமாவா? ஆமா. சரி, உங்க அப்பாட்ட கேளுமா. அப்பா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க அப்பா நீங்க எந்த வேலை பாக்குறீங்க? டிராவல்ஸ் செல்லம். டிராவல்ஸா? எனக்கு லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாரையும் கூட்டி இட்டுன்னு கொண்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு அப்படின்னு தான் ஒரு டவுட் இருந்துச்சு. ஓ, டிராவல்ஸ். ஓ, டிரைவரா இருக்கீங்களா? சிறப்பு. இப்போ நம்ம நிலாவை பற்றி என்னமா கம்ப்ளைண்ட்? பாப்பா நிலா மேல ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பா, யார் கையாச்சும் புடிச்சிட்டு, எங்க அம்மா கை யாருக்கு திடீர்னு கையை விட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. ரோட்லேவா? ஆமா, அதுவும் பாட்டு எதுவுமே இருக்காது. கேட்டா எனக்கு ஒரு பாட்டு தோணுச்சு, அதுக்கு ஆட ஆரம்பிச்சுட்டுன்றா. ஏய், எங்க ஒரு டீ கடையில பாட்டுக்கிட்டு போட்டாங்க அப்படின்னா கூட ஆடலாம். இப்படி கையை பிடிச்சிட்டே போய் திடீர்னு ஒரு பிள்ளை சிங்கிட்ட பெத்த வயிறு பத்தி எரியுமா இல்லையா? ஏன் அப்படி ஆடுற? நீங்க இங்க கூட ஒரு பாட்டு போடலாம். நீங்க இப்படி டான்ஸ் ஆடுறீங்க. ஓ, இப்ப இவ்வளவு மாதிரி ஆடி காமிச்சோம்ல, நீ மட்டும் மியூசிக் போட மாடுறல, நான் ஆடுவோம்ல அப்படின்றான். இப்ப நான் தான் மாட்டிக்கிட்டேன் போல் இருக்கு. பாட்டு நீயே பாடிட்டு எனக்கு ஒரு ஆட்டம், அது உட்கார்ந்துகிட்டே ஒரு ஆட்டம் ஆடி கட்டியா? சரி, போதும். சூப்பர். தம்பி கிருத்திக்கு, சூப்பர். உன் மேல உங்க அம்மா ஏதோ கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்கடா. ஆமா, நீ குட் பாயா பேட் பாயா? குட் பை. இவன் குட் பாய்ங்க. நீங்க என்ன நினைச்சு பேசுறீங்க? இவங்க மேல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னா என்னால ஏத்துக்கிடவே முடியாது. நான் எப்பவுமே இவன் சைடு தான். என்னங்க கம்ப்ளைண்ட்? போன கோவம் வந்தா உடைச்சிடுறான். எதை உடைக்கிறான்? போன. இது கடைசியா என்ன போன உடைச்சான்? ஐபோன். ஐபோன் உடைச்சு விட்டானா? ஏன்டா போன உடைச்ச? நான் சைக்கிள்ல பின்னாடி பின்னாடி எடுத்துவாங்க, பின்னாடி உட்காடுவாங்க. அங்க சைக்கிள் உட்காந்து அப்படியே கீழ் விழுந்து அப்படியே உடஞ்சு போச்சு. இதுக்கு அவன் என்னங்க பண்ணுவான்? நீங்க என்னங்க பேசுறீங்க? தம்பி பின்னாடி சைக்கிள்ல உட்காந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வந்தா நம்ம குண்டு மாமாவை. ஆமா, அவரு ஒரு பள்ளத்துல இப்படி குலுக்கினாரு, டக்குன்னு போன வெளியே போயிட்டு. என்ன நெயில் பாலிசி போட்டு ஏங்க, நெயில் பாலிசி போடுற பையங்களாம் செல்போனை உடைக்க மாட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஓகே, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறேன். இப்போ என்ன தெரியுமா? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சிங்சானை இப்ப நம்ம செட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். கூட்டு வந்துருவா? வாங்க. சிங் சங் சங் சங். என் பெயர் தான் ஷின்சானே, குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே, தினம் கனவில் வருவேனே, உங்கள் ஃபேமிலியில் ஒருவனே. Come on baby, come on baby, டான்ஸ் தான் ஆடலாம், நாம் எல்லோரும் ஓடியாடி பாடி குதி. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஷின்சான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை தேடி வந்திருக்கேன். ஒரு குதூகலத்தை காணுமே உங்க மூஞ்சில. கொரோனா காலத்துல கொலகான்ல இருக்கிற மக்களோட மனசுல குதூகலத்தை கொண்டு வரதுக்காகவே இங்க வந்திருக்கான் இந்த ஷின்சான். நீலா, எனக்கு உன் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஷின்சான் ஷோ பாப்பீங்களா? ஷின்சானோட அம்மா பேர் என்ன சொல்லுங்க பாக்கலாம்? மிச்சி. எங்க அம்மா பேர் இந்த ஒரு பொண்ணு தான் தெரிஞ்சிருக்கு. உனக்காக நான் ஒரு பாட்டு பாட்டுமா? என்ன பாட்டு?
எங்க அம்மா மூஞ்சில பேஸ்ட், அது இல்லைன்னா அவங்க வேஸ்ட், அவங்கள விட நான் பியூட்டி, இந்த டான்ஸ் என் கண்டினியூட்டி. டிங் 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 டிங். பார்த்தா நான் ஒரு வாண்டு, என் அழகு மேல எங்க அம்மா வாண்டு. எது ஜெட்டி கலந்துக்க போது ஓகே, இப்போ ஜாப்பனீஸ் கார்ட்டூன் ஜிங்சாங். இந்த கார்ட்டூனை வந்து மக்கள் ரசிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அவருடைய காந்த குரல் தான். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்றத நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. அவர்தான் மிஸ்டர் சிங்சாங் ரகுவரன். வணக்கம் மிஸ்டர் ரகுவரன். இவ்வளவு நாள் வந்து உங்க வாய்ஸை மட்டும்தான் உலகம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வாய்ஸுக்கும் உங்க உருவத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அதனால இவராவது சிங்சாங் வாய்ஸ் பேசுறதாவது நாங்க நம்பவே மாட்டோம்யா அப்படின்னு இந்த 6 பேர் அடம்பிடிக்காங்க. உங்களுடைய அந்த சிங்சாங் வாய்ஸ்ல இந்த 6 பேர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசி வந்துருங்களா? கண்டிப்பா. வாங்க. ஹாய் ஜூடி, எப்படி இருக்க? உனக்கு ஷின்சான்ல என்ன பாட்டு பிடிக்கும்? ஒரு சின்ன பையன் பக்கத்தால் குடியன். ஒரு சின்ன பையன் பக்கத்தான் பொடியன், செய்யும் வேலை எல்லாமே என் பேர் தான் ஷின்சானே, குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே, தினம் கனவில் வருவேனே, உங்கள் ஃபேமிலியில் ஒருவனே. Come on baby, come on baby, டான்ஸ் தான் ஆடலாம். ஓகே, இருந்தாலும் சிங்சாங் வாய்ஸ்ல மிக சிறப்பாக பேசி நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறேன். நம்ம ரகுவரன் அவர்களுக்கு ஒரு வாட்டி நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். நன்றி.